Hi, my name is PK and welcome to இயற்கை மொழி. இன்னைக்கு வீடியோவில் இந்த லாங் பிரிஞ்சால் அதாச்சும் இந்த பர்பிள் நீட்டமான கத்திரிக்காவை எப்படி விதையிலிருந்து அறுவடை வரைக்கும் வளர்க்குறதுன்றத ஒரு கம்ப்ளீட் வீடியோவாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சீட் சோயிங். இந்த விதைகளை நான் நிஸ்கோ அப்படின்ற கம்பெனியில் வாங்கியிருக்கேன். இந்த விதைகள் நான் லோக்கல் நர்சரியில் ஒரு பேக்கெட் 15 ரூபான்னு வாங்கினேன். இந்த விதைகளை விதைக்க நான் ஒரு 3 இன்ச்சு சின்ன தொட்டியில் ஒரு விதை கலவை ஃபில் பண்ணிவிட்டு மேலே விதைகள் தூவ போகிறேன். இந்த விதை கலவை எப்படி பண்ணுறதுன்னு நான் ஒரு செப்பரேட் வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க தாராளமாக செக் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் விதைகளை தூவிட்டு மேலே மறுபடியும் ஒரு சின்ன லேயர் விதை கலவை போட்டு மூடிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு ஒரு நிழல் பாங்கான இடத்துல வச்சுடுங்க. கரெக்டாக ஒரு 7 நாட்களில் இந்த விதைகள்லாம் முளைக்க ஆரம்பிச்சிடும். கரெக்டாக 7 நாட்கள் கழித்து நீங்கள் பார்க்கலாம் இந்த விதைகள்லாம் எந்த அளவுக்கு முளைச்சி வந்திருக்குன்னு. நான் ஒரு மல்டி சோயிங் மெத்தட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுக்கு நம்ம பிரிக் பண்ணி ஹெல்த்தி சீலிங்ஸை மட்டும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும். அதுக்கு இன்னொரு 1 வீக் ஆகும். ஸோ கரெக்டாக 2 வீக்ஸ் கழிச்சு இப்போ நம்ம அந்த சீலிங்ஸ் எல்லாத்தையும் பிரிக் பண்ணிடலாம். இந்த மல்டி சோயிங் மெத்தடில் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா நாம ஒரு கரெக்டான ஹெல்த்தி சீலிங்ஸை மட்டும் தான் பிரிக் பண்ணி நம்ம வளர்க்க போகிறோம். ஒரு வீக் சீலிங்ஸ் எதையுமே நம்ம எடுக்க போகிறது கிடையாது. பிரிக் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஒரு 3 இன்ச் தொட்டியில் எந்த சீலிங்ஸ்லாம் நல்லா பார்க்க ஹெல்த்தியாக அந்த ட்ரூ லீவ்ஸ் அண்ட் செட் லீவ்ஸ் எல்லாம் மெச்சூராக இருக்கும். நீங்கள் அதை மட்டும் தனியாக எடுத்து நீங்கள் இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம். இது ஒரு டபுள் டிரான்ஸ்பிளான்ட். அண்ட் இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1 to 1.5 வீக்ஸ் நம்ம அப்படியே விட போகிறோம். இந்த தொட்டியில் அந்த சீலிங்ஸில் வளரும். எதுக்காகனா அந்த ரூட்டோட அந்த பேஸ் ரூட் ஃபவுண்டேஷன்றது நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அப்போதான் பிகாஸ் நீங்கள் இப்போ இந்த மண்ணில் டைரெக்டாக டிரான்ஸ்பிளான்ட் பண்ணீங்கன்னா அந்த ரூட்ஸ் வளர்றதுக்கு அந்த ஒரு பெரிய சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏரியாவில் வளர்றதுக்கு ரொம்பவே திணறும். ஸோ இந்த தொட்டி சின்னதாக இருக்கிறதுனால அந்த ரூட்ஸ் ரொம்ப அழகாக செகண்டரி ரூட்ஸ்ன்றது ரொம்ப அழகாகவும் அதிகமாகவும் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குறது நம்ம அந்த டிரான்ஸ்பிளான்ட் நம்ம பிரிக் பண்ணி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறமா இருக்க 1 வீக் கழிச்சிருக்க அப்டேட் பிளான்ஸ் எல்லாம் நல்லா ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. அந்த ரூட்ஸும் ரொம்ப அதிகமாகவே நான் எதிர்பார்த்த மாதிரி வளர்ந்துருக்கு. இப்போ அதை ஃபைனல் லொக்கேஷன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிடுறேன். அண்ட் இந்த செடிகளை வளர்க்க நான் 15க்கு 15 பேக் தான் யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த பேக்கில் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற மண்கலவை தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் அந்த மண்கலவை பற்றி நான் டீட்டெயில்ஸ் எதுவும் கொடுக்க போகிறது இல்லை. ஏன்னா அது ஒரு பெரிய டாபிக். ஸோ அதுக்கான வீடியோ தனியாகவே இருக்குது சேனலில். அதுக்கான லிங்க்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறப்போ ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்னென்னா அந்த மண்ணுன்றது நல்லா ஈரப்பதமாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த ரூட்ஸ் எந்த விதமான ஒரு டிரான்ஸ்பிளான்ட் ஷாக்குக்குள்ளேயும் பெருசாக போகாது. அண்ட் அந்த ரூட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக புதைக்கிற அளவுக்கு ஒரு குழி எடுத்து அந்த டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்க. ஒருவேளை அந்த மண்ணு காஞ்சிருந்தா இந்த மாதிரி தண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி நல்லா ஊறினதுக்கு அப்புறமா டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுங்க. நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுலேருந்து ஒரு 2 வாரம் கழிச்சிருக்க அப்டேட் இதுதான். நீங்கள் பார்க்கலாம் அந்த செடிகள்லாம் எந்த அளவுக்கு நல்லா ஆரோக்கியமாக வளர்ந்துருக்குன்னா அந்த இலைகள்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது. இந்த பர்டிகுலர் வெரைட்டி ஆஃப் கத்திரிக்கான்றது அதிகமாக காய்க்கக்கூடிய கத்திரிக்காய் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படின்றத பார்த்துருக்கேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் பார்க்கலாம் இங்கே நான் மூடாக்கு போட்டிருக்கேன். மூடாக்கோட முக்கியத்துவம்ன்றது ரொம்ப அதிகம். அண்ட் இதை வளர்க்கறதுல ஒரு சில முக்கியமான விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் திங் இஸ் ரிமூவ் தி ஃபர்ஸ்ட் ஃப்ளவர்ஸ். அதாச்சும் இந்த செடிகளில் முதல்ல பூக்கிற அந்த பூக்களையும் காய்கறிகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். அதுக்கான ரீசன் என்னன்னா இந்த மாதிரி செடிகள்லாம் சீக்கிரமாக காய்க்க ஆரம்பிச்சிடும். ஒன்ஸ் காய்க்க ஆரம்பிச்ச உடனே அந்த பிளான்ட் அதோட மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எனர்ஜி அண்ட் நியூட்ரிஷனை அந்த காய்கறி நல்லா ஆரோக்கியமாக வளர்க்கறதுக்கு தான் செலுத்துமே தவிர அந்த செடியை மேலும் மேலும் பெருசாக வளர்க்காது. ஸோ எவென்ச்சுவலி அந்த செடின்றது பெருசாக வளராது. ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த முதல்ல பூக்கிற அந்த பூக்களையும் அந்த காய்கறிகளையும் நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். ஸோ இதனால அந்த செடி இன்னமும் கொஞ்சம் அதிகமாக வளரும். அதில் இருக்க கிளைகளும் ரொம்ப பெருசாகவும் கொஞ்சம் அடர்த்தியாகவும் போகும். ஒன்ஸ் அந்த மாதிரி அடர்த்தியாக போயிடுச்சுன்னா அந்த நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ்ன்றது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிறப்போ அதுலேருந்து காய்கறி கத்திரிக்காவும் அதிகமாக. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பேக்கில் இருக்க ஃப்ளவர்ஸை நான் ட்ரிம் பண்ணிவிட்டு இன்னொரு பேக்கில் இருக்க ஃப்ளவர்ஸை நான் ட்ரிம் பண்ணாமல் விட போகிறேன். அண்ட் அஸ் வெல் அஸ் நீங்கள் பார்க்கலாம் நான் பாட்டம் லீவ்ஸ் எல்லாத்தையும் நான் கட் பண்ணுவேன். இதுக்கான ரீசன் என்னன்னா இப்படி பண்ணுறப்ப தான் அந்த செடிகளுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஏர் ஃப்ளோ கிடைக்கும். ரொம்ப கன்ஜஸ்டடாக வளர்த்திங்கன்னா செடி பெருசாக ஆரோக்கியமாக வளராது. ஸோ இப்போ இந்த செடியோட அடுத்த அப்டேட் பார்த்துடலாம். நம்ம எதுவுமே பண்ணாமல் விட்ட அந்த செடிகள்லேருந்து காய்க்கவே ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் நம்ம பூக்களையும் இலைகளையும் கட் பண்ண பிளான்ட் நல்லா கொஞ்சம் உயரமாகவும் கொஞ்சம் அடர்த்தியாகவும் வளர ஆரம்பிச்சிருக்கு. மறுபடியும் சில நாட்கள் கழிச்சு அந்த செடி ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப அடர்த்தியாக வளர்ந்துருக்கு. அண்ட் அதில் கத்திரிக்காவும் கொஞ்சம் அதிகமாகவே வச்சிருக்கு மற்ற பிளான்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ. நீங்கள் பார்க்கலாம் இப்போ எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குன்னு. ஸோ இப்போ இந்த செடியிலேருந்து நம்ம முதல் அறுவடை எடுத்துடலாம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்க்குறது நம்ம எல்லாத்தையும் ப்ரூன் பண்ணி கரெக்டாக வளர்த்த இந்த செடி. இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பிளான்ட் எவ்வளோ ஹெல்த்தியாகவும் எவ்வளோ புஷியாகவும் இருக்குன்னு. அண்ட் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது நம்ம அந்த பூக்கள் எதுவுமே வெட்டாமல் விட்ட செடி. ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் இருக்க ஹைட் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அண்ட் இது மூணாவது நம்ம எந்த விதமான ப்ரூனிங்குமே பண்ணாமல் விட்ட செடி. இதில் அந்த காய்கறிகள் மட்டுமே அந்த இது ஃபோக்கஸ் பண்ணதுனால அந்த செடியோட வளர்ச்சின்றது கம்ப்ளீட்டாக கம்மியாயிடுச்சு. ஸோ கத்திரிக்காய் அறுவடை பண்ணுறப்போ நீங்கள் ஒரு விஷயம் மைண்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறப்போ அந்த கத்திரிக்காய் நீங்கள்
அழுத்தி பார்க்குறப்போ கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் அறுவடை பண்ணிவிடுங்க. ஏன்னா கொஞ்சம் விட்டிங்கனாலும் அந்த கத்திரிக்காய்ன்றது முத்திடும். ஒன்ஸ் ஒரு செடியில் ஒரு கத்திரிக்காய் முத்திடுச்சுன்னா மற்ற எல்லா காய்கறியுமே சீக்கிரமாக முத்த ஆரம்பிச்சிடும். அதோட வளர்ச்சியும் கம்மியாகிடும். அப்புறமா அதில் இருக்க கத்திரிக்காய்லாம் வெறும் விதைக்கு மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த செடியிலேருந்து நம்ம எடுத்த முதல் அறுவடை. இப்போ நம்ம அடுத்த அறுவடை பார்த்துடலாம். ஸோ இதுதான் ரெண்டாவது அறுவடை. இப்போ நம்ம மூணாவது அறுவடை பார்த்துடலாம். இதுதான் இந்த கத்திரிக்காய் செடி நம்ம எடுத்த மூணாவது அறுவடை. இப்போ அடுத்து நாலாவது அறுவடை பார்த்துடலாம். ஸோ இந்த கத்திரிக்காய் செடி வளர்க்குறப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னன்னா, ஒன்ஸ் அந்த செடி பூ வச்சு காய்க்க ஆரம்பிச்சிருக்குமோ அதோட மண்ணு முடிஞ்சாலும் காய விடாமல் பார்த்துக்கோங்க. பிகாஸ் ஒன்ஸ் கத்திரிக்காய்லாம் காய்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறமா அதுக்கான நீர் தேவைன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். தி ரெக்யர்மெண்ட் ஆஃப் வாட்டர் வில் பி ஹை when the plant started to produce the vegetable. இது எல்லா செடிக்குமே ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒன்ஸ் கத்திரிக்காய்லாம் காய்க்க ஆரம்பிச்சுக்குமா நீங்கள் தண்ணி சரியாக ரெகுலராக விடாமல் அந்த மண்ணு காய ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த செடியோட ப்ரொடக்ஷன்றது கம்ப்ளீட்டாக டவுன் ஆயிரும். அண்ட் அந்த செடியும் சீக்கிரம் வாடியும் போயிடும். சன்லைட்டை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு நிழல் பகுதியிலும் நல்லா ஃபுல் வெயில் ரெண்டுத்திலுமே டாலரேட் பண்ணி வளரக்கூடிய செடி தான் கத்திரிக்காய்லாம். இதுதான் நாலாவது அறுவடை. இப்போ நம்ம இந்த செடியோட ஃபைனல் அப்டேட் என்னன்றதை பார்த்தலாம். இப்போ நீங்கள் பார்க்கல இந்த செடியெல்லாம் ஏதோ கொஞ்சம் லைட்டாக டல்லாக இருக்க மாதிரி இருக்கும். இதுக்கான ரீசன் என்னன்னா, மழை காலத்தில் சம்மந்தமே இல்லாமல் திடீர்னு வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மழையும் எதோட கட் பண்ண மாதிரி இருக்கு. ஸோ இந்த டிராஸ்டிக்கல் கிளைமேட் சேஞ்ச்னால அந்த பிளான்ட் அந்த ஒரு டெம்பரரி ஷாக்கை ஃபேஸ் பண்ணிட்டு ரொம்ப டல்லாகவே இருக்கு. ஒன்ஸ் மறுபடியும் மழை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த செடி மறுபடியும் ஒரு நார்மல் ஸ்டேஜுக்கு போயிடும். ஆனால் கத்திரிக்காயோட ப்ரொடக்ஷன்றது எந்த விதத்திலையும் பெருசாக கம்மியான மாதிரி எனக்கு தெரியல. நம்ம எதுவுமே ப்ரூன் பண்ணாமல் அப்படியே விட்ட செடியோட நிலைமை என்னன்றதை நீங்கள் பாருங்க. இதனால தான் ப்ரூனிங்ன்றது ஒரு பிளான்ட்டுக்கு எவ்வளோ முக்கியன்றதை நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இந்த கடைசி அறுவடையை பார்த்துடலாம். இதுதான் இந்த கத்திரிக்காய் செடி நம்ம எடுத்த கடைசி அறுவடை. அண்ட் as well as என்னோட சின்ன கார்டனில் இன்னமும் சில வெரைட்டி ஆஃப் கத்திரிக்காய் நான் வளர்த்துட்டு இருக்கேன். அதோட கத்திரிக்காய் நீங்கள் பார்க்கலாம். ஹாய், மை நேம் இஸ் பிகே அண்ட் வெல்கம் டு. இந்த வீடியோவில் கத்திரிக்காய் செடியில் நம்ம எல்லாரும் காமனாக இலைப்பேனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இலைப்பேன்றது மிளகாய், கத்திரிக்காய் போன்ற செடிகளை ரொம்ப ஈஸியாக அஃபெக்ட் பண்ணும். அண்ட் இது ரொம்ப குயிக்காக மொத்த செடிக்கும் பரவி மொத்த செடியும் ரொம்ப ஈஸியாகவே டேமேஜ் பண்ணும். இதை கண்ட்ரோல் பண்ணுறது நமக்கு ஒரு ஸ்ப்ரே பாட்டில், அப்புறமா வேப்ப எண்ணெய். இந்த வேப்ப எண்ணெய் தண்ணியோட கலக்கிற ரேஷியோ என்னன்னா 1:10. அதாவது ஒரு பங்கு வேப்ப எண்ணெய்க்கு பங்கு தண்ணியோட நம்ம கலங்க பார்க்கலாம். இப்போ அந்த பாட்டிலில் நான் எந்த அளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணியிருக்கேன் அண்ட் இந்த அளவுக்கு தான் நான் இதில் வேப்ப எண்ணெய் ஆட். வேப்ப எண்ணெய்ன்றது ஒரு கான்சன்ட்ரேட்டட் லிக்விட். அதை நல்லா டைல்யூட் பண்ணி தான் நம்ம யூஸ் கம்ப்ளீட்டாக டைல்யூட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அந்த பாட்டிலை விகரஸாக ஷேக் பண்ணுங்க. அப்போ தான் அந்த ஆயில்ன்றது ரொம்ப ஈவனாக தண்ணியோட கலக்கும். ஸோ ஸ்ப்ரே பண்ணுறது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இந்த ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த ஸ்ப்ரே பண்ணுற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான ஃபோர்ஸில் இருக்க ஸ்ப்ரேயர் தான். அண்ட் இதை எப்படி ஸ்ப்ரே பண்ணணும்னா, அந்த இலைகளுக்கு அடியில் இலைப்பேன் எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அது மேலே ஒரு ஃபோர்ஸாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ண. மெயின் திங் நம்ம இலைப்பேன் டிஸ்லோகேட் பண்ணுவோம். அந்த டிஸ்லோகேட் பண்ணால் மட்டும் தான் நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ணணும். அந்த செடி முழுக்க ஸ்ப்ரே அண்ட் தொடர்ந்து ஒரு 3 நாள் ஸ்ப்ரே பண்ணுங்க. தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. மழை காலத்தில் ஒரு பூச்சி தாக்குதல் வரும். அது பூச்சி பேர்லாம் எனக்கு என்னன்றது கரெக்டாக எனக்கு தெரியல. ஒரு பச்சை கலர் ஒரு சின்ன பூச்சி மாதிரி இருக்கும். இந்த பூச்சியை கண்ட்ரோல் பண்ணுறது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமா எனக்கு தெரியல. பிகாஸ் நான் ரொம்பவே சஃபர் ஆன இந்த ஒரு பர்டிகுலர் பூச்சியால். இது ரொம்ப சீக்கிரமாக ஒரு பிளான்ட்ல ஸ்ப்ரெட் ஆகிட்டு பக்கத்தில் இருக்கிற பிளான்ட்டுக்கு ரொம்ப ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகுது. இது அந்த செடிகளுக்கு இலைகளை சாப்பிட்டு ரொம்ப அதிகமாக முட்டையிட்டு அதோட பாப்புலேஷன்றது ஒரு லோ நம்பர் ஆஃப் டைமில் ரொம்ப சீக்கிரமாக டெவலப் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பூச்சி பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு வேப்ப எண்ணெயோ இல்லை அந்த 3G கரைசி ஏதாச்சும் ஒன்று தெளிச்சு முடிஞ்சளவு கண்ட்ரோல் பண்ணுங்க. ஏன்னா கொஞ்சம் விட்டிங்கனாலும் உங்களோட மொத்த பிளான்ட்டையும் இது காலி பண்ணிடும். ஐ திங்க் தட்ஸ் இட் ஃபார் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் பர்பிள் நீட்டமான கத்திரிக்காவை எப்படி விதையிலேருந்து அறுவடை வரைக்கும் வளர்க்குறதுன்றது கம்ப்ளீட் டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அண்ட் as well as ஒரு சில சின்ன ட்ரிக்ஸையும் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் ஸ்டே கனெக்டட் டு கிரியேட் a better environment. Thank you.